எக்காரணத்தை கொண்டும் பிஜேபி வங்கம் வைக்கிற கூட்டணிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம். சார், நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது சார். திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எப்ப இவர் இந்த மாதிரி சொன்னாரோ அப்ப இவர் மனசுல டிசிகே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியை விட்டு டிசிகே கம்யூனிஸ்ட் தலசலப்பு வந்து விட்டது. அதனால அவங்க போவாங்களா இல்ல டிஎம்கேல இருப்பாங்களா? அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் போன தடவை 6 சீட்டு கொடுத்தாங்க. இந்த தடவை டபுள் டிஜிட்னு கேட்கறாங்க. விசிகேல இருந்து இன்றைக்கும் அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஃபேக்டர், அதை நீங்க டிஸ்கவுண்டே பண்ண முடியாதுங்க. அப்படி ஒரு மக்கள்கிட்ட அப்படி ஒரு ஆதரவு இருக்கு. ஸோ அதில் வந்து நான் பார்க்கறச்சே 5% அண்ணாமலைக்கு பார்க்கறச்சே இந்த சர்வே வந்து எனக்கு சரியான சர்வேயாக படவில்லை. ஸோ ஒரு சர்வே அப்படின்னு எடுத்தால் பெண்கள் இதில் அந்த அளவுக்கு விமன் இதில் வந்து இது கஸ்டோடியல் டெத் 24+1 25 கஸ்டோடியல் டெத். இதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் மனதில் ஒரு விரக்தி இருக்கு. அதனால இவங்க கொடுத்த அந்த திமுக 105 சீட்டுங்கிறது அவருக்கும் தெரியும், டிஎம்கே லீடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதாவது இது வந்து பொதுவாக சொல்லுவாங்க, கனவு காணுவது எல்லாருக்கும் உரிமை இருக்கு, கனவு காணுங்கள். ஆனால் கள நிலவரம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ தனியார் தொலைக்காட்சி ஒன்று தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலையும் சர்வே எடுத்து வெளியிட்டிருக்காங்க. நீங்க கூட இதை பார்த்திருப்பீங்க. இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 105 தொகுதிகளில் வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி 90 தொகுதியில வெற்றி பெறும், ஒரு 39 தொகுதி இழுபறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு சுட்டி காட்டி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நானும் பார்த்தேன் சார். தனியார் தொலைக்காட்சி போட்டிருந்தாங்க. இதை பத்தி டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய சம்மரியை கொடுத்துட்றேன். ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு நாவலை டிடெக்டிவ் நாவல் படிக்கிறச்ச கடைசி பக்கத்தை முன்னாடியே பிரித்து பார்த்துடாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சொன்னீங்க திமுக கூட்டணி 105+ இது திமுக ப்ளஸ் திமுக 105 அண்டு ஏடிஎம்கே 90 சீட் கிடைக்கும், மீது 34 சீட் இழுபறியில் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதில் நிறைய கொஸ்டின் போட்டிருந்தாங்க. அதாவது யாருக்கு சிஎம்ஆர் யாரும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அண்டு இந்த இளைஞர்கள் இது யாருக்கு எதுவாக இருக்கும், இந்த திமுக ஆட்சிக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு எந்த மாதிரி ரீசனில் ஊழல் அந்த மாதிரிலாம் இல்லை, மகளிர் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி சோமனி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 10வது கொஸ்டின் லாஸ்ட்டாக இது பண்ணும்பொழுது, அதான் நான் முன்னாடியே சொல்கிறேன்னு அவங்கள சொல்லியிருக்காங்க, அந்த தனியார் தொலைக்காட்சியே தேர்தலுக்கு இது ரொம்ப சீக்கிரமே வருது, இப்போ இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கறது இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் உறுதியிட்டு எங்களால் சொல்ல முடியாது, இட் இஸ் டூ ஏர்லி டு கால் அப்படின்னு அந்த தனியார் தொலைக்காட்சியை சொல்லிட்டாங்க. அவங்களே அவங்க கொடுத்த இதை மாற்றி இது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க சொன்னதுக்கு வரல சார். இவங்க போட்டிருக்காங்க 104 அப்படின்னு டிஎம்கே பொறுத்த வரைக்கும். அந்த மண்டல வைஸ் அண்டு டெல்டாவில் எவ்வளவு, டெல்டா பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இதுதான். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே இருக்கும். வட ஆற்காடு, தென்னார்காடு, சென்னை மாகாணம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சார் டிஎம்கே டிஎம்கே கூட்டணி இன்னைக்கு எடுத்துக்கொண்டால் ஆல்ரெடி சலசலப்பு இருக்குது சார். திருமாவளவன் அவர் முந்தானத்து கூட ஒரு இதில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னால், எக்காரணத்தை கொண்டும் பிஜேபி வங்கம் வைக்கிற கூட்டணிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம். சார், நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது சார். திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எப்போ இவர் இந்த மாதிரி சொன்னாரோ அப்போ இவர் மனசில் விசிகே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியை விட்டு போகலாமா வேண்டாமா என்று ஒரு சஞ்சலம் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். எப்போ வேணாலும் டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியே போகலாம். இவங்க நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் ப்ரீபோல் சர்வேலாம் வந்துடும். பெரிய இந்த ரெப்யூட்டட் இவங்க சி வாட்டர்ஸ், இந்தியா டுடே, தென் டைம்ஸ் நவ், இந்த மாதிரி நேஷனல் லெவலில் பெரிய இவங்கெல்லாம் ப்ரீபோல் சர்வே வரும். அதை பேஸ் பண்ணி இவங்க கூட்டணியை உதறிவிட்டு வேறு கூட்டணிக்கு, எந்த கூட்டணிக்கு
வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்களோ அது போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பொறுத்த வரைக்கும் டிஎம்கேல விசிகே கம்யூனிஸ்ட் சலசலப்பு வந்து விட்டது. அதனால் அவங்க போவாங்களா இல்லை டிஎம்கேலையும் இருப்பாங்களா தெரியாது. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் போன தடவை 6 சீட்டு கொடுத்தாங்க, இந்த தடவை டபுள் டிஜிட்னு கேட்குறாங்க. விசிகேலேருந்து அவருடைய எம்எல்ஏ ஒருத்தர் வன்னியரசு அவர்களை பேசும்பொழுது தோழர்கள் கேட்குறாங்க 50 சீட்டு இந்த தடவை நம்ம கேட்கணுன்ட்டு. ஆனால் இது பாசிபிலிட்டி கிடையாது. மேபி என்ன கொடுப்பாங்க டிஎம்கே, போன தடவை விட 6 + 100% கொடுக்குறோம். 6 + 6 12, 12க்கு இவங்க ஒத்துப்பாங்களா தெரியாது. இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க சார், எந்த கூட்டணி ஆகட்டும், ஏடிஎம்கே கூட்டணி ஆகட்டும், டிஎம்கே கூட்டணி ஆகட்டும், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, ஸோ அந்த ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக என்ஷூர் பண்ணணும் அப்படின்னோம். நீங்கள் வந்து 145 சீட் 150 சீட்லாம் இருக்க முடியாது. 150 சீட்டு கொடுத்து எடுத்துட்டு 84 சீட்டை கொடுத்து நீங்கள் பிரித்து எடுத்துங்க அப்படின்னோம். நாங்கள் கம்யூனிஸ்ட், விசிகே, காங்கிரஸ் இவங்களை எப்படி சார் பிரித்து எடுத்துக்கிறது? முடியாது. சிம்பிள் மெஜாரிட்டி 118, 125 எடுங்க, 130, மீதி இருக்கிற 104 சீட் எங்களுக்கு கொடுக்கணும், இது கேட்பாங்க. இது டிஎம்கே கூட்டணிக்கு மட்டும் இல்லை, ஏடிஎம்கே கூட்டணிக்கு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பர்டிகுலர் கட்சி, டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், எந்த அளவுக்கு இந்த 2026 எலெக்ஷனில் மக்கள் கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்க முக்கியம். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த தனியார் தொலைக்காட்சி இவங்க போட்டிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது சார். இப்போ இவர் சொல்கிறார் மகளிர் நான் உங்களுடன் ஸ்டாலின் என்னமோ திட்டம் கொண்டு வந்திருக்கார். அந்த திட்டம் பிரகாரம் அவர் சொல்கிறது யார் யாருக்கெல்லாம் விட்டு போயிருக்கோ இப்போ அப்ளிகேஷன் கொடுங்கிறார். 4 வருஷமாக இருந்தீங்க, 3வது வருஷத்தில் தான் 1500 ஒருத்தருக்கு 1000 ரூபான்னு கொடுத்தீங்க. அதுவும் 1 கோடி பேருக்கும் என்னமோ தான், எல்லாருக்கும் கொடுக்கல. ஸோ அப்பயே மகளிர் மனதில் ஒரு ஏமாற்றம் வந்து விட்டது. இப்போ நீங்கள் வந்து இல்லை 2026 எலெக்ஷன் முடியறச்ச எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்புவாங்க உங்களை சொல்லுங்கள்? நீங்கள் எலெக்ஷன் 2026 உங்கள் வாக்கை நம்பி ஓட்டு போட்டு விட்டு 2026 எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் உள்ளே வந்து உக்காண்டதுக்கப்புறம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க பண்ணலை, உங்களை 5 வருஷத்துக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இது மக்களுக்கு தெரியும். அதனால் இப்போ இவங்க புதுசாக கொண்டு வர ஸ்கீமெல்லாம் நினச்ச மக்கள் ஏமாற மாட்டார்கள் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஏன்னால் முன்னாடி நீங்கள் அந்த அளவுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதிகளை எதையும் இது பண்ணவில்லை. அப்புறம் இவங்க போட்டு இந்த இதில் சர்வேல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யார் யாருக்கு தனியாக கூட்டணியே அமைக்காமல் தனித்து கட்சி போட்டியிட்டால் எந்தெந்த யாருக்கு எவ்வளோ போடுவீங்கன்னு. அதில் 27% ஸ்டாலினுக்கு போட்டிருக்காங்க, 19% நாங்கள் ஏடிஎம்கே எடப்பாடி அவர்கள் போட்டிருக்காங்க போடுவோம், 12% இவருக்கு, 9% சீமான். ஓகே, அப்படியே பார்த்துட்டே வந்தேன். எங்கே அண்ணாமலை இருக்கார்? அண்ணாமலைக்கு 5%. நோ, ஐ வில் நாட் அக்செப்ட். ஏன்னா போகிற இடமெல்லாம் அந்த அளவுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி தோத்தாலும் 11.5% கொண்டு வந்தது அண்ணாமலை தான். ஸோ இன்றைக்கும் அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஃபேக்டர், அதை நீங்கள் டிஸ்கவுண்டே பண்ண முடியாதுங்க. அப்படி ஒரு மக்கள்கிட்ட அப்படி ஒரு ஆதரவு இருக்குது. ஸோ அதில் வந்து நான் பார்க்குறச்ச 5% அண்ணாமலைக்கு பார்க்குறச்சே இந்த சர்வே வந்து எனக்கு சரியான சர்வேயாக படவில்லை. ஸோ ஒரு சர்வே அப்படின்னு எடுத்தால் இந்த சாம்பிளிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு தொகுதியில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சாம்பிளிங்னு வரும்போது ஒரு தொகுதி அசம்பிளி 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் எடுக்கிறேன், இல்லை ஓவரால் மொத்தம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொகுதியை எடுத்துக்கிறேன். அந்த தொகுதியில் ஓட்டர்ஸ் எவ்வளோ பேர்? 1,00,000 பேர் இருக்காங்க. ஓகே, அதில் ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு? ஆண் 47%, பெண் 53%. நீங்கள் அப்போது அந்த தொகுதியில் 1,00,000 பேர்த்து நீங்கள் கேட்க முடியாது. 2000 பேர் சாம்பிளிங் எடுக்கிறீங்க. அப்போ அந்த 2000 பேரில் ஆண் 47% இருக்கணும், பெண் 53% இருக்கணும். இதில் படித்தவங்கள், ஆணில் படித்தவங்க எவ்வளோ பேர்? கிராஜுவேட்ஸ் எவ்வளவு, அண்டர் கிராஜுவேட்ஸ் எவ்வளவு, படிக்காதவங்க எவ்வளவு, என்ன பர்சன்டேஜ்? நீங்கள் எடுத்த 2000 சாம்பிளிங்லேயும் அதே தான் இருக்கணும். பெண் அந்த மாதிரி அதுலேயும் அதே தான் இருக்கணும். என்ன கேஸ்ட், அது என்ன சாம்பிளிங், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசி ஃபார்வர்ட் ஜென்ரல், இது அது ஜென்ரல் இதில் போங்க, முதலியார் எவ்வளோ, இது எவ்வளோ, ஐயர் எவ்வளவு எடுக்கிறீங்க சாம்பிளிங், அதே பர்சன்டேஜ் தான் உங்கள் சாம்பிளிங்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகணும். இந்த மாதிரி இருந்துன்னு வச்சுங்க, இந்த சாம்பிளிங் மூலம் 1,00,000 பேருக்கு 2000 3000 பேர் எடுத்தால் கூட போகும். இந்த பர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன்
அது எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆர் கூடிய வரைக்கும் ஆல்மோஸ்ட் தி ரெப்ளிகா ஆஃப் தி ஆக்சுவல் ஃபிகர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சாம்பிளிங் மூலம் வர இது வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். முக்கால்வாசி இதில் இவங்க அந்த சாம்பிளிங் சரியாக இல்லைன்னு வச்சுங்க, இவங்க கொடுக்கறது அத்தனை சர்வே ரிசல்ட்டும் சரியாக வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க எந்த அளவுக்கு சாம்பிளிங் எடுத்தாங்க, இந்த தனியார் தொலைக்காட்சி இதுக்கு முன்னாடி என்னென்ன லெவலில் எந்த அளவுக்கு ஓட்டு இவங்க இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க, அந்த ப்ரெடிக்ஷன்லாம் எந்த அளவுக்கு சரியாச்சு, இதெல்லாம் முக்கியம் சார். அதையெல்லாம் இல்லாமல் இந்த இவங்களோட இதை அப்படியே நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி அமைந்து விட்டது. இந்த கூட்டணி எக்காரணத்தை கொண்டு முறிய போகிறது இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் 9-10 மாதம் ஆகட்டும். ஏனால் பிஜேபியை விட ஏடிஎம்கேக்கு இந்த கூட்டணி மிக மிக அவசியம். ஏன்னால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் 2026 எலெக்ஷன் அவங்களுடைய ஃப்யூச்சரை நிர்ணயம் பண்ண போகிறது. இந்த எலெக்ஷனில் அவங்க தோற்றுவிட்டார்கள் என்றால் ஏடிஎம்கே உடைவதற்கும் சான்ஸ் உண்டு. எதனால் சொல்கிறேன்னா, லீடர்ஸ் எல்லாம் வேறு எந்த கட்சிக்கு போகலான்னு தாவலாம். அதே மாதிரி எடப்பாடி அவர்களுடைய ஃப்யூச்சர் இந்த எலெக்ஷனை நம்பி இருக்குது. ஸோ பிஜேபியை விட ஏடிஎம்கேக்கு இந்த எலெக்ஷன் முக்கியம். அதனால் ஏற்கனவே ஒரு கூட்டணி அமைந்து விட்டது. 11.5% 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனை பேஸ் பண்ணி பண்ணும்பொழுது 11.5% பிஜேபி, 20.5%. ஸோ 32% முடிவாகிவிட்டது. இன்னும் பிஎம்கே வரப்போகிறாங்களா, டிஎம்டிகே வரப்போகிறாங்களா, வேறு எந்த கட்சி வரப்போகிறாங்க, ஆர் அங்கிருந்து டிஎம்கேலேருந்து யாராவது வரப்போகிறாங்களா? கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க, கண்டிப்பாக பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு வரமாட்டாங்க. விசிகே இல்லைங்க, நான் பிஜேபிக்காக நான் வரவில்லைங்க, ஏடிஎம்கே கூப்பிட்டாங்க அவங்களுக்காக வந்தேன்னு சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், பிஎம்கே இருந்தாலும் வரமாட்டேங்கிறார். அப்போ இந்த கட்சியில் வேறு யார் வரப்போகிறாங்க தெரியவில்லை. ஆனால் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அதெல்லாம் இருக்குது. எனக்கு அது டிஎம்கே இதில் கண்டிப்பாக ஒரு வெற்றி இவங்க சர்வேல சொன்ன மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னால் ஆன்டி இன்கம்பன்சியும் பொறுத்த ஒரு ஃபேக்டர் நான் கொண்டு வர விரும்புகிறேன். 2011 எலெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2009 அப்போ இந்த கலைஞர் டிவி ஒரு 260 கோடியே என்னமோ லஞ்சம் வாங்கி விட்டார் 2G ஸ்கேமில் அப்படின்னு பேச்சு வந்தது. அது என்ன ஆயிடுத்து, 2011 எலெக்ஷனில் அப்படி ஒரு தாக்கம், நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் டிஎம்கே. 2006-11 டிஎம்கே ஆட்சியில் இருந்தது. அஃப்கோர்ஸ் மைனாரிட்டி, இது 97 ஓட்டு தான் எம்எல்ஏ தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க 2006 11 ஆட்சி புரிந்தார்கள். 2011 எலெக்ஷனில் வெறும் 23 சீட்டு தான் டிஎம்கே கிடைச்சிது. திஸ் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் என்ன மாதிரி லஞ்சம் இதெல்லாம் இருந்தால் இன்றைய தேதிக்கு டிஎம்கே இதில் லஞ்சம் டேங்கர்கோ எலக்ட்ரிசிட்டி இதில் ஸ்கேம் 397 கோடின்னு இப்போ ரீசெண்டாக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதில் 397 கோடி இவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது. அதை தவிர டாஸ்மாகில் இவங்க 1000 கோடிங்கிறாங்க. ஓவராலாக சொல்கிறது அமித்ஷா அன்றைக்கி விட்டுருக்கார் 37,000 கோடிக்கு இருக்குதுன்னு. இந்த மாதிரி லஞ்சம் அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. இதையும் தாண்டி வந்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க போல் ப்ராமிஸ் எல்லாம் இது பண்ணலை. ஸோ பெண்கள் இதில் அந்த அளவுக்கு விமன் இதில் இது கஸ்டோடியல் டெத் 24+1 25 கஸ்டோடியல் டெத். இதெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் மனதில் ஒரு விரக்தி இருக்குது. அதனால இவங்க கொடுத்த அந்த திமுக 105 சீட்டுங்கிறது டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். அட் தி சேம் டைம் அவ்வளோ ஏர்லியாக இவங்க கொடுத்ததையும் என்னால் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இப்போ இந்த சர்வேயின் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே இந்த பக்கம் அதிமுக பாஜக 2 கட்சிகள் தான் இப்போ அலையன்ஸில் இருந்துகிட்டு இருக்காங்க. பாமக உள்ள வரல, வேற எந்த கட்சிகள் உள்ள வர போகிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ இங்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது இந்த சர்வேயின் அடிப்படையில் பார்க்கும்போதே அதிமுக கூட்டணிக்கு தொகுதிகள் இன்னும் அதிக அளவில் ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு தானே சார் இருக்கு? கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். இந்த 32% மட்டும் போராது. ஆனால் போன 2021-24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் 39க்கு 39 அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி அந்த இதை நீங்கள் கூட்டினீங்கனால் குறைஞ்ச ஒரு 15-16 இதில் இவங்க அதிகமாக தான் இருக்காங்க, ஏடிஎம்கே பிஜேபி. ஆனால் இவங்க தனியாக நின்றதுனால பார்லிமெண்ட் எலெக்ஷன் 39க்கு 39 இவங்க எடுத்தாங்க டிஎம்கே. ஆனால் 2021 அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கே வின் பண்ணாலும் அந்த மார்ஜின் அப்போ 45% என்னமோ அவங்க டிஎம்கே கூட்டணி எடுத்தாங்க.
இருந்தாலும் பிஜேபி ஏடிஎம்கே 66 சீட்டு ஜெயிச்சாங்க, பிஜேபி 4 சீட் ஜெயிச்சாங்க, பிஎம்கே 5 சீட், மொத்தம் 75 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கு கூட்டணி சலசலப்பு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மக்களின் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வரும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியில் நெகட்டிவ் ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் கண்டிப்பாக ஏடிஎம்கே இது கூட்டணி, பிஜேபியை தவிர இனி யார் யார் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம்தான் ஷூராக எதையும் சொல்ல முடியும் சார். அது வரைக்கும் சொல்ல முடியாது சார். இப்போ இந்த சர்வேயின் அடிப்படையில் பார்க்கும்போது சார், இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் அழுத்த திருத்தமாக முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போதைய நிலையிலேயே தேர்தலுக்கு 8-9 மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 105 தொகுதிகள் வரைக்கும் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சர்வே சுட்டி காட்டுது. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இந்த சர்வே அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அவருக்கே தெரியும் சார், அவருக்கும் தெரியும், டிஎம்கே லீடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதாவது இல்லை, அதாவது இது பொதுவாக சொல்லுவாங்க, கனவு காணுவது எல்லாருக்கும் உரிமை இருக்குது, கனவு காணுங்கள், ஆனால் கள நிலவரம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு லாஸ்ட் டைம் பொன்முடி அவர்கள் ஒரு ஊருக்கு போகும்போது சேற்றை வாரி இறைத்தார்கள் இல்லையா? அண்டு இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிற இதில் முந்தா நேத்தி இவர் பேசியிருக்கார், எடப்பாடி அவர்கள், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரன் அவரை உள்ளே கொண்டு வருவதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்து விட்டார்கள், சம்மதம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு படித்தேன். அப்போ டிடிவி தினகரன் உள்ள வர்றார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவு பண்ணவில்லை அப்படின்னு. ஏன்னா இவருக்கு எடப்பாடி அவர்களுக்கும் புரிஞ்சு விட்டது, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும். லாஸ்ட் டைம் டிஎம்கே ஒருத்தரை உள்ள வெளியில் விடுற. இன்றைக்கு இன்னொன்று சொல்லணும், எம்டிஎம்கே வைகோ அவர்கள் டிஎம்கே பக்கம் இருக்க போகிறீர்களா இல்லை வெளியில் போகிறீங்களா தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி துரை வைகோ இவர்களுக்கு அவங்க எம்டிஎம்கே கூட்டணிக்குள்ளேயே ஒரு பிளவு வந்து விட்டது. மல்லை சத்யா ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு லாயல் ஒர்க்கர். ஸோ இவங்க இப்போ இவங்களோட போகிறாங்களா டிஎம்கேவோட இல்லை வெளியில் போகிறாங்களா? வெளியில் போகிறாங்கன்னா அனதர் 1.25 1.5% மேபி வைகோ அவங்களுக்கு அதுக்கு மேலே நான் பர்சன்டேஜ் கொடுக்கல. திருமாவளவன் 2.4 2.5 நான் கொடுப்பேன், அவ்வளோதான். பிஎம்கே 4.75 இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச டிஎம்கேக்கு அந்த மாதிரி கூட்டணி விட்டு வெளியில் போனாங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் வெளியில் போகும்பொழுது டிஎம்கேவுடைய ஓட்டு குறைய போகிறது. இதோடு நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி நெகட்டிவ் ஸ்விங்கையும் சேர்த்துக்குங்க. அதனால் டிஎம்கேக்கு தேர்தலில் இந்த வாய்ப்பு 200 தொகுதியெல்லாம் இல்லை சார், இவங்க 105 தொகுதினாங்க. அதுவே நான் என்ன சொல்கிறேன், too early to decide. ஓகே சார், இப்போ இந்த சர்வேயின் அடிப்படையில் பார்க்கும்போது தான் இது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிசைடிங் ஃபேக்டர், வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் மற்றும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க. கண்டிப்பா ரெண்டு செக்டாருமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு எகெயின்ஸ்டான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நிலையில தான் இந்த விவசாயிகளும் இருந்துட்டு இருக்காங்க, அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களும் இருந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. நேத்தி சமுதாய நலக்கூடல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. சொல்லுங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாகிட்டே தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறது. போன எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதே ஜியோ ஜாக்டோ அண்ட் டீச்சர்ஸ் இவங்க பண்ணும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி, அவங்க போய் என்ன பண்ணார், அவங்களோட உட்கார்ந்துருந்து உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் இந்த ஆட்சி விடியல் ஆட்சி வந்த உடனே எல்லாருக்கும் உங்களுக்கு இதை செய்ய போகிறோம், அதை செய்வோம், இதை செய்வோம் நாங்கள். ஆனால் செய்யவில்லை. இந்த ஆசிரியர்கள் இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டாங்க. பொதுவாக இந்த தொகுதியில் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அரசாங்க இது பள்ளி டீச்சர்ஸ், அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெதர் போஸ்டல் பேலட் ஆகட்டும் இதுவாகட்டும், அவங்க டிசைடிங் ஃபேக்டர். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வாக்குறுதி கொடுத்தார், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், உங்களை பணி நிரந்தரம் பண்ணி விடுகிறேன், தென் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருகிறேன், எல்லாவற்றையும். ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஆக்சுவலி என்ன ஃபைனான்ஷியல் பொசிஷன் அது தெரியாமல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க.
நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் கடைசி ஒரு 60-70 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டுடைய கடன் 2021 முடிய 5 லட்சம் கோடி. ஆனால் 2021க்கு இவங்க வந்ததுக்கப்புறம் 2021லேருந்து 26 மார்ச் முடிய, ஏன் 26 மார்ச்னு சொல்கிறேன்னா லாஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் 9,75,000 கோடி. 70 வருஷத்தில் 5 லட்சம் கோடி தான் கடன். இந்த மீதி இருக்க 5 வருஷத்தில் ஃப்ரம் 5 லட்சம் கோடியிலேருந்து 9,75,000 கோடி போகிறது. எதுக்காக சொல்ல வரேன்னால், பணம் இல்லை. நீங்கள் போடுற பட்ஜெட் இதில் 67% சேலரிக்கு பென்ஷனுக்கே போயிடுறது. இதுதாங்க ரியல் ஃபேக்டர், ரியாலிட்டி இது. இதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு வாக்குறுதியை கொடுக்குறீங்க. அந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் கொண்டு வர முடியாதுங்க. சும்மாதான் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக கேட்கலாம். அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு 5 வருஷம் உள்ளே வந்துட்டேன், ஏன்னா நீங்கள் வெளில அனுப்ப முடியாது. அதாங்க ப்ராப்ளம். அதை தான் இவங்க அட்வான்டேஜ், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அதை தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. கொடுங்க, அள்ளி கொடுங்க. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இண்டி கூட்டணி என்ன கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு உமனுக்கும் 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம் நாங்கள். அண்டு போலியாக ஒரு இந்த இதை எடுத்து சர்டிஃபிகேட்டும் போட்டு அதில் ராகுல் காந்தி கையெழுத்து, மல்லிகார்ஜுன் கார்கே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அதை நம்பியும் ஓட்டு போட்டாங்க. கொடுக்கலாமா அது? எனக்கு இதில் என்ன கொஸ்டினா, சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எது எல்லாத்துக்குமே சுவமோட்டோ உள்ளே வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்களே. இந்த மாதிரி எனிதிங் ஃபைனான்ஷியல் சார். ஒரு போல் எலெக்ஷன் கமிஷன் போல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். போல் அனௌன்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பெனிஃபிட் அதுக்கு இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. மெயின்லி ஃபைனான்ஷியல் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி போல் ப்ராமிஸ்னு கொடுக்கும்பொழுது எனிதிங் ஃபைனான்ஷியல் நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயித்தால் கொண்டு வரோம் சொல்லாதீங்க, சொல்ல அலோவ் பண்ணாதீங்க. நத்திங் டூயிங். உங்களுக்கு மக்கள் மேலே அவ்வளோ இது இருக்கா? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாளே கையெழுத்து போடுங்க. எல்லாருக்கும் 1000 ரூபாய் 1500 ரூபாய் போடுங்க, தப்பு இல்லை. எலெக்ஷன் போது சொல்லாதீங்க. இது என்னுடைய பர்சனல் பாயிண்ட். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது மக்களை ஏமாத்துறீங்க. அதனால மக்கள் ஏமாந்து போய் அந்த பர்டிகுலர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. இது என்ன ஆகுது? தேர்தலுடைய இதையே திருப்பி விடுகிறது. ஸோ அதனால் மக்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு, ஆன்டி இன்கம்பன்சி விவசாயிகள், அரசு ஊழியர்கள், இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னால் இவங்க சொன்ன எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது ஸ்டாலின் சொன்ன இதெல்லாம் நிறைவேற்றவில்லை. அதனால தான் முந்தானேத்தி மறுபடியும் ஆசிரியர்கள்லாம் ஸ்ட்ரைக்கு. அது தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தரம் பண்ண வேண்டும், ஏன்னா நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. ஸோ இவங்க யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, ஆறு யோசிப்பாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.